வெட்டிங், தீபாவளி அண்ட் உங்க பார்ட்டியோட மணி சேவிங் டெக்னிக். இதுல காமன் என்ன? கோல்ட். ஐ நோ இந்தியன்ஸ்க்கு கோல்ட் பிடிக்கும்னு சொல்றது நீங்க மில்லியன் டைம்ஸ் கேட்டிருப்பீங்க. பட் நம்ம கோல்ட் மேல வச்சிருக்கிற லவ் ஜஸ்ட் ஒரு டாக்ஸிக் அப்செஷன் ஆர் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா? எஸ்பெஷலி கோல்ட் பிரைசஸ் ஒவ்வொரு நாளும் நியூ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றப்போ. ஃபார் சம் கான்டெக்ஸ்ட், இந்தியா ஜஸ்ட் கோல்ட் லவிங் நேஷன் மட்டும் இல்ல, சைனாக்கு அப்புறம் நம்ம தான் ஆக்சுவலி செகண்ட் லார்ஜஸ்ட் கோல்ட் கன்சியூமர் இன் தி வேர்ல்ட். பட் இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு கோல்ட்னா அது மோஸ்ட்லி ஜுவல்லரி. வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இந்தியன் விமன் 11% ஆஃப் வேர்ல்ட்ஸ் கோல்ட ஹோல்ட் பண்றாங்க. பட் இது கேட்க நல்லா இருந்தாலும் ஆக்சுவலி ஜுவல்லரியா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் வே. வை? வாங்க பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். கோல்டோட ரோல் என்ன? பவர் கட் அப்போ எப்படி பேக்கப் ஜெனரேட்டர் ஒர்க் ஆகுமோ அது மாதிரி கோல்ட் பேக்கப்பா ஒர்க் பண்ணும். இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆகும், ஆர் குளோபல் கிரைசிஸ் ஹிட் ஆச்சுன்னா கோல்ட் பிரைசஸ் ஷூட் அப் ஆகும். இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2008 global financial crisis அப்போ worldwide stock market crash ஆனப்போ gold prices 16% ஜம்ப் ஆச்சு. 2020 கோவிட் கிராஷ் அப்போ நிஃப்டி 50% வரைக்கும் கீழே போயிடுச்சு. பட் கோல்ட் நியர்லி 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. இந்த பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணீங்களா? எப்படி இது நடக்குது? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா கோல்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா the purchasing power of money டிக்ரீஸ் ஆகும். ஆனா கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட், கோல்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆச்சுன்னா கோல்ட் வேல்யூ எது ஸ்டேபிளா இருக்கும் ஆர் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்ல பேனிக் இருந்தா பீப்பிள் ஸ்டாக்ஸ்ல இருந்து மணி எடுத்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தேர்ட், சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் பிக் இன்வெஸ்டர்ஸ் டஃப் டைம்ஸ்ல கோல்ட ஹோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ ஒரு கண்ட்ரி அதோட யூஎஸ் டாலர் டிபெண்டன்ஸை ரெடியூஸ் பண்ண அவங்களோட கோல்ட் ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ பேங்க்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ் கோல்டு ட்ரஸ்ட் பண்ணா நீங்களும் அப்படியே ட்ரஸ்ட் பண்ணணுமா? இங்க தான் மோஸ்ட் பீப்பிள் ராங்கா போக வாய்ப்பு இருக்கு. ஜுவல்லரி பையிங் ஆப்ஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இல்ல. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 50,000 rupeesக்கு கோல்ட் நெக்லஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்க 10 to 15% மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணுவீங்க, செப்பரேட்டா ஜிஎஸ்டி. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க அதை செல் பண்ண போனா ரீசேல் டிடக்ஷன்ஸ்ல உங்களுக்கு 5 to 10% லாஸும் வரும். சோ அப்ப எது ரைட் வே? நீங்க ஒரு வேளை கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ரைட் வேக்காக பாக்குறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்ட் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ப்ரொஃபஷனலி மேனேஜ் ஃபண்ட்ஸ். கோல்ட் இடிஎஃப்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் மாதிரி பை ஆர் செல் பண்ணுங்க, ஸ்டோரேஜ் நீட் இருக்காது. டிஜிட்டல் கோல்ட், ஆன்லைன்ல பை பண்ணலாம், டிஜிட்டலி ஸ்டோர், பட் ஸ்டோரேஜ் காஸ்ட் மட்டும் அப்ளை ஆகும். டிஸ்கிரிப்ஷன் போய் அப்ஸ்டாக்ஸ்ல இருக்கிற கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க எப்படி கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா பாக்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.